பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த வாரங்களில் நாம் தேவகுமாரனான இயேசு மனித குமாரனாக இந்த பாவம் நிறைந்த பூமியில் எவ்வாறு ஊழியம் செய்தார், பாவங்களை எப்படி ஜெயித்தார் என்று பார்த்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது அதே போல பவுலின் ஊழிய பாதையை தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் பவுல் இயேசுவின் வல்லமையை பார்த்து நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று இயேசுவிடம் சரணடைந்த பவுலை பார்த்தோம். இன்று அதை தொடர இருக்கின்றோம். ஜெபம். இயேசுவே, பவுலின் ஊழிய பாதையை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. அவரை போல நாங்களும் மாற அந்த ரகசியத்தை கற்றுத்தாரும் பிதாவே. ஆமேன். இயேசுவை மின்னலை போல வெளிச்சமாக தரிசித்த பவுலுக்கு 3 நாளாக பார்வை இல்லை, புசிப்பு இல்லை, குடிப்பு இல்லை. தமஸ்குவில் இருக்கிறார். தேவன் தமஸ்குவில் உள்ள சீசனான அனனியாவிடம் நீ போய் பவுலுக்கு ஜெபம் ஒன்று என்று சொல்கின்றார். அனனியா அலறுகிறார். தேவனுக்கே ஆலோசனை சொல்கிறார். இந்த பவுல் கொடுமையானவன், நம்மளுடைய சபைகளெல்லாம் பாழாக்கினவன், நம்மளுடைய ஐக்கிய மக்களையெல்லாம் நாடு விட்டு ஓட வைத்தவன், அடித்தவன், சிறையில் அடைத்தவன் என்று இயேசுவுக்கு தெரியாதது போல காரியங்களை சொல்கிறார் அனனியா. அதற்கு தேவன் அனனியாவுக்கு சொல்லும் பதிலை கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தேவன் உத்தரவு போடுகின்றார் அனனியாவுக்கு, நீ போ. அனனியா நம்மளைப் போல ஒரு மனிதன் போல இயேசுவிடம் ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுகிற மனிதனாகவே இருக்கிறார். அவரிடம் பவுலினுடைய பாத்திரத்தை குறித்து தேவன் அறிவிக்கின்றார். பவுல் எப்படிப்பட்டவனாம்? இஸ்ரவேல் புத்திரருக்கு இயேசு நாமத்தை அறிவிக்கிறவனாம். அது மட்டுமல்ல, ராஜாவுக்கு சொல்கிறவனாம். புறஜாதிகளுக்கும் இயேசுவை வெளிப்படுத்துகிற பாத்திரத்தை நான் பவுலுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று தேவன் அனனியாவிடம் கூறுகின்றார். மேலும் கூறுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் பாடுபட அவனை தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஏனென்றால் இயேசுவை கொன்றவர்களிடம் போய் இயேசுதான் கிறிஸ்து என்று அறிவிக்கின்ற வேலை அவனுடைய வேலையாக இருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் அந்த வேலையை செய்யக்கூடிய பாத்திரமாக இருக்கிறது. அவர்கள் இயேசுவை ஏன் கொன்றார்கள் என்றால், இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று அறிவித்ததனால்தான் கொன்றார்கள். இப்பொழுது இவன் பவுல் போய் அவர்களிடம், நீங்கள் கொன்ற இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தால் சும்மா விடுவார்களா? உயிரை கொடுக்கும் ஊழியம், அந்த ஊழியத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாடுகள் நிறைந்த ஊழியத்தை தேவன் பவுலுக்கு கொடுத்திருக்கின்றார். நமது ஊழியக்காரர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம்? ஊழியக்காரர்கள் கன்வென்ஷனுக்கு வந்தாங்கன்னா ஃப்ளைட்லேயோ கார்லேயோ வர்றாங்க. அவங்கள வரவேற்கிறோம், அவங்கள கூட்டிகிட்டு வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறோம், அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் கொடுக்குறோம். கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு காணிக்கை கொடுத்து அனுப்பி வைக்கின்றோம். பவுல் எப்படி ஊழியம் பண்ணால், ஊழியத்துக்கு போனால் அடி, உதை, துரத்தப்படுதல், கல்லெறியப்படுதல். அவர் ராத்திரி தங்கணும் எங்கே தங்குவார்? சிறையில் தங்குவார். அவர் நம்ம ஊழியக்காரங்கள்லாம் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவாங்க. இதுதான் அவருக்கு 2 வித்தியாசம்.
சிறையில் கால் கையெல்லாம் தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்கும். பாடுகள், அவருடைய ஊழிய பாதை பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது என்று அவர் அனனியாவிடம் விளக்குகின்றார். இப்பொழுது அனனியா ஜெபம் பண்ணுகின்றார். பவுலுக்கு பார்வை கிடைத்து விட்டது, புசிக்கவும் குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார். அப்பாடா, 3 நாளாக ஒன்றுமே சாப்பிடவில்லை, இப்போ தான் சாப்பிட்ருக்கோம், நல்ல கதவை பூட்டி நல்லா சாப்பிட்டு தூங்கும் ரெஸ்ட் எடுத்தாரா பவுல்? இல்லை. யுத்த களம். நம்ம ஊழியங்கிறது நம்ம வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், நான் இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பித்து ஃபீல் பண்ணுறேன். ஊழியங்கிறது யுத்த களம். முழு நேரமும் நம்ம சிந்தை, நம்ம செயல் எல்லாம் தேவனுடன் இருந்தால் மட்டுமே வார்த்தை வாயிலிருந்து வெளிவரும். அப்படி யுத்த களத்துக்கு உடனே தன்னை தயாராக்கிறார் பவுல். உடனே அவர் என்ன செய்கிறார் நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பார்த்தீங்களா? தாமதமின்றி, உடனே கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசுவே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்துன்னு உடனே அறிவிக்கிறார். ஏன்னா இயேசு தேவன் இப்படிப்பட்ட ஆட்களை தான் ஊழியக்காரராக தேர்வு செய்கிறார். எந்த சோதனை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், இயேசுவை பறைசாற்றுறதில், இயேசுவை பிரதானப்படுத்துறதில், இயேசுவை அறிவிக்கிறதில் அவங்க பயமோ திகிலோ எந்த கலக்கமோ அடையாத ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார் தேவன் ஊழியக்காரர்களாக. அவர்களை தான் அவர் விரும்புகிறார். அதனால தான் நம்ம இடத்துல பார்க்குறோம்ல, வாரிசு ஊழியங்கள்லாம் தோற்று போகிறது காரணம் இதுதான். வாரிசு ஊழியங்களில் அப்பாவை தேர்ந்தெடுக்கிறது தேவன் ஊழியக்காரராக தேர்ந்தெடுக்கிறார், பையனை ஊழியக்காரராக தேர்ந்தெடுக்கிறது அப்பா தேர்ந்தெடுக்கிறார். அதனால தான் பையன் சொத்துக்களை வைத்து ஊழியம் பண்ணுறாப்புல, அப்பா ஆத்மாக்களை வைத்து ஊழியம் பண்ணியிருப்பார். அதுதான் இந்த பையனுடைய ஊழியங்கள், சொத்து இருக்குது, பொருட்கள்லாம் இருக்குது, ஆனால் ஊழியம் தான் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஊழியக்காரரை தேர்ந்தெடுப்பது தேவன். பாருங்கள், இந்த பவுல் உடனே ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மோசே அப்படி இல்லை, 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க விட்டார் தேவன். அவர் படித்ததெல்லாம் மறக்க வைத்தார். ஆனால் பவுல் அநித்தியமான உலக அறிவை கொண்டு ஊழியம் பண்ணுறார். அவர் நம்ம அப்படி தான் பண்ணுறது, நம்மளுக்கு அதான் கற்றுத்தாரார் தேவன். அவர் பவுலுக்கு 4 லாங்குவேஜ் தெரியும். அவர் ரோமன் சொல்லிக்கிட்டே இருப்பார். ரோமன் சொல்லி இவர் அதிகாரியெல்லாம் மிரட்டிகிட்டே இருப்பார் பவுல். அப்படி அநித்தியமான பொருட்களை கொண்டு, அந்த அறிவை கொண்டு பவுல் ஊழியம் பண்ணுகிறார். தாமதமின்றி உடனே ஊழியம் பண்ணுகின்றார். பவுலை பார்த்து மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவன் அடித்த அடி இன்னும் வழி இன்னும் இருக்குது அவங்களுக்கு. அவங்க துரத்துக்கு ஓடின ஓட்டத்தில் இழைப்பு இன்னும் அவங்களுக்கு இருக்குது. அவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டதில் உள்ள காரியங்கள் இன்னும் அவங்க இதயத்தில் தங்கி இருக்குது அவங்களுக்கு. நாட்டை விட்டே ஓடின மக்கள் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நம்மளை சிறையில் அடைத்தவனே இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. யூதர்கள் பார்க்குறாங்க, கள்ளங்கிறாங்க யூதர்கள். என்னடா, இயேசுவை நம்ம கூட இருந்து கொன்னவன்லாயுமே, இவனே இயேசுவை கிறிஸ்துன்னு அறிவிக்கானே அப்படின்னு சொல்லி அவங்கள கள்ளங்கிறாங்க. ஏன்னா அவங்களில் ஒருவனே வந்து இயேசுவை கிறிஸ்துன்னு அறிவித்ததுனால அந்த யூதர்கள் சைடு ரொம்ப வீக் ஆகிடுது. மக்கள்லாம் அவங்கள ரொம்ப அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு மக்கள் நினச்சிடுவாங்களோன்னு சொல்லி அவங்க ரொம்ப கலங்குறாங்க. அவங்கள கூடி பேசுகிறாங்க, ஒரு முடிவு எடுக்காங்க, இந்த பவுலை கொலை பண்ணிடணும். அதுக்கு சதித்திட்டம் போடுறாங்க. இடங்கள் பார்க்குறாங்க, நேரங்கள் பார்க்குறாங்க. எப்போதும் பவுலை சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பவுல் எப்பண்டா வெளியில் வருவான், கோட்டை வாசலில் காத்திருப்போம். அவன் வெளியில் போகும்போது தனியாக தான் போவான். அப்போ அவனை கொலை பண்ணிடலான்னு சொல்லி சேனை தலைவர்கள் உள்பட காத்திருக்காங்க. அவனுக்கு ஆவியானவர் இதை சீசர்களுக்கு அறிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அவனை தப்புவிக்க வழியையும் அறிவிக்கிறார். சீசர்கள் கூடையில் வைத்து மதில் வழியாக பவுலை இறக்கி விடுகிறார்கள். யூதர்களுக்கு பெரிய தோல்வி, தாங்க முடியாத தோல்வி. இயேசுவால் கூட யூதர்கள் இந்த தோல்வியை அனுபவிக்கவில்லை. ஏன்னா ஒரு இயேசுவை கொண்டுட்டாங்க. அப்பாடா, வேலை முடிந்தது, நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வேலையை போய் பார்க்கலாம், இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது 1000 இயேசு எழுந்து நிற்கிறாருங்க. அது அவங்களால சகிக்கவே முடியலை. பவுல் அப்படி பெரிய தோற்றமாக காணப்படுகின்றார் யூதர்களுக்கு. யூதர்களுடைய தூக்கத்தை எல்லாம் பவுல் கெடுத்து விட்டார். இப்பொழுது பவுலுக்கு ஒரு புதிய பிரச்சனை வருகிறது. அதை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 26வது வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து
சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பாருங்க, இந்த சவுலாகிய பவுலை யூதர்கள் இயேசுவின் சீசர்னு முழுசாக நம்பிட்டாங்க. அதான் கொலை பண்ண தயாராகிட்டாங்க. அவன் திருந்த மாட்டான், அவன் மாற்ற முடியாது, பேசி பார்த்துருப்பாங்க. எப்பா அப்படிலாம் பண்ணாதப்பா, நம்மெல்லாம் சேர்ந்து ஒரே ஆட்களாக பண்ணோம்ப்பா, நீ வந்துடு எங்கள் சைடில், நீ அப்படி சொல்லாத, தப்பு பண்ணுறேன்னு பேசி பார்த்துருப்பாங்க. அவன் ஒன்றுக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டான். எல்லாம் அவங்களெல்லாம் ஓட விட்டு விரட்டியிருப்பான். அவன் சொல்படி கேட்டிருக்க மாட்டான், அவங்கள அவமதிச்சிருப்பான். அதனால தான் கொலை பண்ண போவான் அவங்க முடிவெடுத்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்க, இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்ட மக்கள், அவங்க தான் அவன் நம்பலை. ஏன்னா பவுல் செய்த காரியம் அவ்வளோ கொடுமை. பவுல் மாற மாட்டான், அவனை மாற்றவே முடியாது நம்பினாங்க அவங்க. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமது வறுமையை மாற்ற அவரால் முடியும். அது அவருக்கு லேசான காரியம். வானத்தையும் பூமியையும் படைத்தவராயிற்றே அவர். நமது நோய்களை குணமாக்குவார். வார்த்தையாலே லாசருவை வெளியே வா என்று அழைத்தவராயிற்றே அவர். நமது வேலை, கல்யாண காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். வனாந்தரத்தில் 40 வருஷம் மன்னாவால் மக்களை போஷித்தவர் அவர். நமது கடனை அடைக்க, கடனை வாங்காமல் வைக்க அவரால் முடியும். தொழிலில் லாபம் வர வைக்க அவரால் முடியும். எதிரிகளை விளக்க அவரால் முடியும். செங்கடலில் பார்வோன் சேனையை மூழ்கடித்தவராயிற்றே அவர். ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று நாம் இயேசுவிடம் கேட்க வேண்டும். அவர் வேறு என்ன செய்ய சொல்லியிருக்க போகிறார்? தங்கத்தை தா, பொண்ணை தா, வீட்டை எழுதி வை, எனக்கு பெரிய கோயில் கட்டு, எனக்கு பெரிய ஆசனத்தை நடத்தினா சொல்ல போகிறார்? இல்லை. அவர் என்ன சொல்ல போகிறார்? எனது கட்டளைகளை, கற்பனைகளை படி உன் வாழ்க்கையை மாற்றி அமை. எனது கட்டளைகளை கற்பனை கைக்கொள், அதை தியானி, அதன்படி நீ வாழ்க்கையை மாற்றி அமை, அதன்படி வாழ்க்கையை நடத்து என்று தான் சொல்லப் போகிறார். ஏனென்றால் அதனுள் தான் வல்லமை உள்ளது. அந்த கற்பனையும் கட்டளையும் சொல்ல வல்லமை கடனை, வறுமையை, நோயை, எதிர்ப்பை எல்லாவற்றையும் அழித்துவிடும். அந்த அழிக்கும் வல்லமையை அவர் அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அடக்கி வைத்துள்ளார். அது நமக்கு சமாதானம், சந்தோஷம் எல்லாம் தந்து நித்திய ஜீவனுக்குள்ளும் வழி நடத்தும். எல்லா பாடுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா கண்ணீருக்கும், எல்லா உபத்திரவத்துக்கும் சர்வ லோக நிவாரணி இயேசுவின் கட்டளையும் கற்பனையும் மட்டுமே. நமது மனம் மட்டுமே மாற வேண்டும். நமக்கு என்ன இல்லை? நம்மளுக்கு நோய் இல்லாத உடம்பு இருக்குது, உணவு இருக்குது, வீடு இருக்குது, வாடகை வீடாவது இருக்குது, நம்மளுக்கு உடை இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை இருக்குது, 3 நேரம் சாப்பாடுறோம். என்ன குறை இருக்குது? ஆனால் நம்ம கண் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்க மாட்டேங்குது. பார்க்காம நம்ம கண் குருடாக இருக்குது. ஆனால் நம்ம கண் எதை பார்க்குதுன்னா, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குது, பெரிய பணக்காரனை பார்க்குது, அவனுடைய வீடு காரை பார்க்குது, அவனுடைய அந்தஸ்து அதிகாரத்தை பார்க்குது, அவனுடைய செல்வ செழிப்பை பார்த்து மனம் வருத்தப்படுது. நம்மகிட்ட அது இல்லையே, அவன் அப்படியே வாழ்கிறானே, இப்படி வாழ்கிறானேன்னு மனம் வருத்தப்படுது. ஆனால் நம்ம கண் அவங்ககிட்ட உள்ள, அந்த பணக்காரங்கிட்ட உள்ள பயத்தை பார்க்க மாட்டேங்குது, கடன் சுமையை பார்க்க மாட்டேங்குது, அவங்ககிட்ட உள்ள நோயை பார்க்க மாட்டேங்குது, அவங்களுடைய தூங்க முடியாத நிலைமையை பார்க்க மாட்டேங்குது, அவங்களுடைய கவலை கண்ணீரெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. அவங்களுடைய வெளிப்படையான தோற்றத்தை மட்டும் பார்த்து அதுக்காக நம்மகிட்ட உள்ள உண்மையான ஆசீர்வாத நிம்மதியெல்லாம் மறந்து நம்மெல்லாம் கஷ்டப்படுறோன்னு நினச்சி வருத்தப்படுது நம்ம மனம். நம்ம முன்னால் பழம் இருக்குது, ஆனால் காயை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம முன்னால் இனிப்பு இருக்குது,
நம்ம கசப்பை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நமது கண்கள் தான் அதை பார்க்க மாட்டேங்குது. ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. 2 கட்டிடம் இருக்குது. ஒரு கட்டிடத்தில் சொர்க்கம்னு எழுதியிருக்கிறாங்க, இன்னொரு கட்டிடத்தில் நரகம்னு எழுதியிருக்கிறாங்க. 2 கட்டிடத்துக்குள்ளேயும் உள்ள ஹாலில் பெரிய டைனிங் டேபிள், 50-100 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய டைனிங் டேபிள் 2 கட்டடத்துலேயும் போட்டிருக்கிறாங்க. அந்த 2 டைனிங் டேபிள்லேயும் வகையான உணவுகள் வைக்கப்பட்டிருக்குது. சேர் இருக்குது. அது சேரில் ஆட்கள் உட்காந்துருக்காங்க, சாப்பிட தயாராக இருக்காங்க. சொர்க்கத்துலேயும் சாப்பிட தயாராக இருக்காங்க, நரகத்துலேயும் சாப்பிட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கைகளை பார்த்தா கையை மடக்க முடியாத அளவுக்கு கம்பை வச்சு கட்டப்பட்டிருக்கு. அந்த கையால் எடுத்து சாதத்தை எடுத்து உணவுப் பொருட்களை எடுத்து தன் வாயில் வைக்க முடியாது. ஏன்னா கையில் ஒரு பெரிய கம்பை வச்சு கையை மடக்க முடியாமல் கட்டப்பட்டிருக்குது. நரகத்தில். சொர்க்கத்தில் பார்த்தா அதே மாதிரி கட்டப்பட்டிருக்கு. சொர்க்கத்துலேயும் அவங்க உணவுப் பொருளை எடுத்து வாயில் வைக்க முடியாது, இல்லை கையை மடக்க முடியாத கம்புகள் கட்டப்பட்டிருக்குது. இந்த நேரத்தை பெல் அடித்தாச்சு, சாப்பிடுங்கன்னு அறிவிப்பு வந்துட்டு எப்படி சாப்பிடுவாங்க? நரகத்தை பார்த்தா அவங்க யாரும் சாப்பிடலை, அவங்க சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சொர்க்கத்தை பார்த்தா அவங்களாம் சாப்பிட்றாங்க, சிரிக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, மகிழ்ந்திருக்காங்க. எப்படி? தான் கையால் எடுத்து பிறருக்கு ஊட்டுறாங்க, பிறர் அவங்க கையால் எடுத்து எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கவங்க ஊட்டுறாங்க. எதிர்க்க உள்ளவங்க ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிக்கிறாங்க. கையை மடக்க தானே முடியாது. சாதத்தை எடுத்து நேர எடுத்தவங்க ஏற்ற உட்கார்றவங்களோட வாயில் வைக்க முடியுமில்ல, அப்படி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னை போல பிறனை நேசிக்கிறாங்க அவங்க. இயேசு சொன்னது போல இவங்க தான் சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எதிரி சாப்பிடக்கூடாது, ஏத்தாவில் உட்காந்து சாப்பாடை கொடுக்கக்கூடாது. அவன் பட்னியை, நம்ம பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பட்னியாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம தன்னை போல பிறனை நேசிக்கிறவர்களாக இருந்து நாம் மகிழ்ந்து இருப்போம். இறுதியாக வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பார்த்தீங்களா? யூதேயா, கலிலேயா, சமாரியா சபைகள்லாம் சமாதானம், மகிழ்ச்சி, பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெருகிட்டு அந்த மக்களுக்கு. ஏன்? சவுலாகிய பவுல் மனம் மாறிட்டான். பவுல் தேவனை கிறிஸ்துன்னு அறிவிச்சிட்டான். அதனால் சபைகள் பூரா எழுப்புதல் அடைந்துட்டு. ஆனால் இந்த பவுல் இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? எல்லாத்தையும் ஓட விட்டு விரட்டினான். எல்லோரும் கள்ளங்கி ஓடுனாங்க. அவன் கள்ளங்கி யூதேயா, சமாரியா எல்லா மக்களும் வேறு இடத்துக்கு ஓடினாங்க. ஆனால் ஓடினவங்கெல்லாம் அங்கே ஊழியம் பண்ணாங்க, இயேசு அறிவித்தாங்க. இதை பவுல் தன்னை அறியாமலே இந்த ஊழியத்தை பண்ணிட்டாரு. இப்போ பவுல் ஊழியக்காரனை மாதிரி ஊழியம் பண்ணுறாரு. இதனால் ஊழியம் பெருகிட்டு வளர்ந்துட்டு அவனால் அடிக்கப்படும் போதெல்லாம் மக்கள் இயேசுக்கிட்ட கேட்டிருப்பாங்க, கெஞ்சிருப்பாங்க, வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க, இவனை பாரும்பான்னு கதறி இருப்பாங்க, கண்ணீர் விட்டுருப்பாங்க பவுலுக்காக. ஆனால் தேவன் பொறுத்திருந்தார். அவர் கை வைக்க வேண்டிய நேரத்தில், கை வைக்க வேண்டிய இடத்துல சரியாக கையை வைப்பார். அதே போல் நமக்கும் ஏற்ற வேளையில் காரியம் நடக்கும். ஏற்ற வேளையில் பவுலை எப்படி சரியான நேரத்தில் மாற்றினாரோ அதே போல நமக்கும் ஏற்ற நேரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக காத்திருக்கணும், முறுமுறுத்தக்கூடாது, அவரை விட்டு ஓடிடக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். அவர் கட்டளைப்படி நடந்து கொண்டே இருக்கணும், ரொம்ப முக்கியம். அவர் கட்டளையில் பிசகிட்டோம்னா தேவனால் நம்மளுக்கு அற்புதம் செய்ய முடியாது, அவர் நினைத்தாலும் செய்ய முடியாது. எனக்கு உள்ள சாட்சியை ஒன்று சொல்கிறேங்க. எனக்கு வேலை 31வது வயசில் தான் வேலை கிடச்சிது. அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துட்டு, வேலை கிடைச்ச உடனே எனக்கு அடுத்தடுத்து 2 ப்ரொமோஷன் உடனே கிடச்சிது. அந்த 2 ப்ரொமோஷனால் எனக்கு சம்பளம் உயர்ந்துட்டு. எவ்வளோ உயர்ந்துச்சுன்னா,
நான் 20 வயசில் சரியான நேரத்தில் வேலைக்கு போயிருந்தோம்னா நான் 31 வயசில் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பனோ அந்த சம்பளம் கரெக்டாக எனக்கு தேவன் கொடுத்தார். நான் வேலை இல்லைன்னு இயேசு முறுமுறுக்கவே இல்லை. நான் வேலை தான் இயேசுட கேட்டதே கிடையாது. ஆனால் ஒன்று கேட்பேன், எனக்கு படிக்க சக்தி தாருமான்னு கேட்பேன், எனக்கு ஞாபகத்தில் இருக்க சக்தி தாருமான்னு கேட்பேன். நான் உழைக்கணுங்கிறதுல தேவ கிருபை அது. எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல, எனக்கு பைபிள் வாசித்து அது தெரிஞ்சுக்கிடவும் இல்லை. எனக்கு இயற்கையாகவே தேவன் அந்த ஒரு ஞானத்தை எனக்கு தந்திருந்தார். நான் படிக்க சக்தி தான் கட்டுகிட்டே இருப்பேன். படிக்க சக்தியை இயேசு தந்துட்டார். அதை படித்ததுனால நான் நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணேன். அதனால் ப்ரொமோஷன் எனக்கு உடனே கிடைச்சிது. தேவன் நம்மளை எல்லாம் சரியான நேரத்தில் சரியாக செய்வார். என்னை போல உங்களுக்கும் சரியாக செய்வார். காத்திருங்கள், அதுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். நேரம் காலம் எல்லாம் அவருடைய ஆதீனத்தில் முடிவாகும். நாம் நமது வாழ்க்கை மூலம் இயேசுவை புறஜாதி மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நம்மை பார்த்தவர்கள் இவர் இயேசு கிறிஸ்தவர்கள், இவர் தேவ மனுஷன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு செயலிலும். இதுதான் நமது ஊழியம். தேவன் கிரியை நடப்பிப்பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெபம். இந்த செய்தியின் மூலம் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் பதியட்டும் அப்பா. அந்த உயிருள்ள வார்த்தைகள் கிரியை பண்ணட்டும் அப்பா. அது எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், எங்களை பரிசுத்தமாக்கட்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து பிரஜாதி மக்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இப்படியாக நாங்களும் பவுலை போல ஊழியக்காரராக மாறி உமக்கு ஊழியம் பண்ண கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும் பிதாவே. ஆமேன்.